ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். என்னோட பேர் தெய்வப்பிரியா. நான் தான் இந்த தியாஸ் கிச்சன் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் அப்புறம் சில vlogs அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நாம் ராமேஸ்வரம் vlog பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் அதை சுற்றி உள்ள பகுதிகள், தனுஷ்கோடி, குந்துக்கால், சுவாமி விவேகானந்தர் மெமோரியல் ஹால், அப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மெமோரியல் ஹால், அப்புறம் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அரியமான் பீச், பாம்பன் பிரிட்ஜ், இது எல்லாத்தோட ஹிஸ்ட்ரி டாப் டு டோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமேஸ்வரம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 4 பக்கங்களையும் கடலால் சூழப்பட்ட ஒரு சின்ன தீவு. 44,800 மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன தீவு. அந்த தீவு பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போகிற வழியிலேயே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய தேசிய நினைவகம் இருந்தது. பட் பேண்டமிக்னால் எங்களால் அதை உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலிருந்தே ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்தோம். பட் உள்ளே போய் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த இடம் வந்து பேய்க்கரும்பில் இருக்குது. நம்ம அப்துல் கலாம் ஐயா பிறந்த ஊர் வந்து பேய்க்கரும்பு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமேஸ்வரத்தில் இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன மினியேச்சர் மிசைல் இருக்குது. அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட பிரான்ஸில் செஞ்ச ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் இன்னும் நிறையா சயின்டிஸ்டோட ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த நினைவகம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2.11 ஏக்கர் கொண்ட இந்த பரப்பளவில் இந்த பில்டிங் வந்து 120 கோடிக்கு கட்டியிருக்காங்க. 2017 இது கட்டினாங்க. நாம் இப்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய தேசிய நினைவகத்தை பார்த்துட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நாம் இப்போ போயிட்டுருக்க பாலம் பேர் பாம்பன் பிரிட்ஜ், பாம்பன் பாலம். இது வந்து ரோட் பிரிட்ஜ். நமக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரயில்வே ட்ராக் வந்துட்டுருக்கு. அது பேர் ரயில்வே சீல் லிங்க், அதாவது பாம்பன் பாலம். அதுவும் நம்மளுடைய பழைய பாம்பன் பாலம் தான். பட் அதில் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கோம். நாம் ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்று இந்த ரோடு வழியாக போகணும், அப்படி இல்லைன்னா அந்த ரயில்வே ட்ராக் வழியாக போகணும், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன போட்ஸில் தான் போவாங்க. முன்னாடி இந்த ரோட் பிரிட்ஜ் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக் மூலமாக தான் ராமேஸ்வரத்தை அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக் வந்து சிலோன் வரையே போகிறதுக்கான வழி வகுத்தது அப்படின்னு கூட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம லேட்டர் ஆன் பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம பாம்பன் பாலத்தில் நிற்கலை, தனுஷ்கோடி பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா தனுஷ்கோடியில் வந்து 4-5 மணிக்கு மேலே ஈவினிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறையா பெரிய ஆழமான அலையெல்லாம் வரும் அப்படின்றதுனால நம்ம அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ முன்னாடியே தனுஷ்கோடியை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ பாம்பன் பாலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னாலே சின்ன சின்ன போட்ஸ் தெரியும். இதெல்லாமே அங்கே மீனவர்களுடைய சின்ன போட்ஸ், அப்புறம் அவங்களுடைய சின்ன சின்ன வீடுகள் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம தனுஷ்கோடியும் பார்க்க முடியல, ஏன்னா போகிற வழியிலேயே நம்மளை ரிட்டன் அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போது தனுஷ்கோடியில் எதுவும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ்கோடியை போய் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னாலும் சில பிக்சர்ஸ் அப்புறம் அதோட ஒரு சோகமான கதையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராமேஸ்வரத்துலேருந்து வெறும் 20 நிமிஷத்தில் நம்ம தனுஷ்கோடிக்கு போயிடலாம். பே ஆஃப் பெங்கால் அப்புறம் இந்தியன் ஓஷன் ரெண்டும் ஒரு சேர கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் அரிச்சல் முனை. அந்த அரிச்சல் முனை வந்து தனுஷ்கோடியில் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த அரிச்சல் முனை வந்து ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸாகவும் நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஏரியாவாகவும் கருதப்பட்டது. பட் 1964 ஒரு பெரிய சைக்ளோன் வந்தது. அந்த சைக்ளோன் வந்து இந்த ஹோல் பிளேஸையும் அப்படியே அழிச்சிட்டு போயிடுச்சு, கடலுக்கடியில் இழுத்துட்டு போயிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் சர்ச், டெம்பிள்ஸ், இது மாதிரி நிறைய பெரிய பில்டிங்ஸ்லாம் கூட கடலுக்கடியில் போயிடுச்சு. 23 அடி கொண்ட அந்த ராட்சச அலை மக்கள் தூங்கிட்டு இருக்கப்ப இரவோடு இரவாக அந்த பெரிய அலை வந்து அனைவரையுமே உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. இது நடந்தது 1964 டிசம்பர் 22 நைட்டு, அதாவது 23 விடியற் காலையில் நடந்தது. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாததுனால அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியல. 1800 மக்கள் தொகை கொண்ட இந்த தனுஷ்கோடியில் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அதோட ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் 115 பீப்புள் கொண்ட அந்த பேசஞ்சர் ட்ரெயினும் இந்த கடலுக்கடியில் போயிடுச்சு. அந்த மக்கள் என்ன ஆனாங்க, அந்த ட்ரெயின் எங்கே போச்சு, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிளேஸை வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு மாற்றி முத்திரை குத்தி மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிட்டாங்க. இன்னும் அந்த கடலுக்கு அடியில் தான் அத்தனை மனுஷங்களும் தூங்கிட்டு இருக்காங்க.
இந்த கோஸ்ட் டவுன்ல இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்க தலைமன்னார் அப்படின்ற இடத்துக்கு வெறும் 24 கிலோமீட்டரில் நாம் சென்றடைஞ்சிடலாம். இன்னமும் நம்ம இந்த தனுஷ்கோடியில் போய் நின்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள மொபைல் நெட்வொர்க் காமிக்கும். இன்னும் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய கூறப்படாத மர்மமான சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதாங்க தனுஷ்கோடியோட ஒரு சோகமான ஒரு கதை. இது தூர்தர்ஷன் டிவி டவர் தனுஷ்கோடியில் இருக்குது. இப்போது தனுஷ்கோடியிலேருந்து வந்துட்டுருக்க வழியில் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்கோம், விவேகானந்தர் மெமோரியல் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெமோரியல் ஹாலுக்கு தான் நாம் இப்போது போயிட்டுருக்கோம். இந்த மெமோரியல் ஹால் இருக்க இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குந்துக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன ஒரு காலத்தில் விவேகானந்தர் இந்த வழியாக தான், இந்த கடல் வழியாக தான் கப்பலில் இறங்கினார் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இந்த குந்துக்காலில் இருக்க விவேகானந்தர் மஹால் உருவாக்கியிருக்காங்க. முன்னாடி இங்கே பெரிய மண்டபம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்டாச்சு மட்டும்தான் இருந்தது விவேகானந்தருக்கு. பட் அப்போது அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அவங்க நிர்ணயிக்கலை. ஸோ இப்போ தான் இது நல்லா பெருசாக கட்டி அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது ஒரு கொஞ்சம் காலமாக தான் இந்த மாதிரி பில்டிங்காக கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் ரொம்ப அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வர அந்த கடலுடைய அலைகளுடைய சத்தம் மட்டும்தான் நமக்கு கேட்கும். அப்புறம் இந்த மரங்களை அசைகிற சத்தம் மட்டும்தான் நமக்கு கேட்கும். இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இருந்தாலும் இங்கே வரவங்க எல்லாம் டக்குன்னு அமைதியாயிருவாங்க. அது ஏன்னு தெரியல, ஏன்னா சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய மண்டபம் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல. உள்ளே ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி இருக்குது, 6 அடி உயரம் கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குது. இது பக்கத்திலேயே ஒரு மியூசியம் இருக்குது. அது கடல்சார் அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா இன்டர்பிரட்டேஷன் சென்டர். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தோட அந்த ஸ்டாச்சு, அந்த மியூசியம் மட்டும்தான் இங்கே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தென் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி இந்த பாம்பன் பாலம் தெரியும். நீங்கள் பாம்பன் பாலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் ரொம்ப கிளியராகவே நமக்கு தெரியும். இப்போது இதுவும் பேண்டமிக்னால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களால் உள்ளே போய் எதையும் பார்க்க முடியல. பட் இந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு கடல் இருக்கும். அந்த கடல் ரொம்ப அமைதியான கடலாக தான் இருக்கும். பட் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இந்த கடல் ரொம்ப உள்ளே இருந்தது. இந்த இடத்துல நல்ல மண், அதாவது சீ ஷோர் நிறையா இருந்தது. பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டு நிறையா தண்ணி மேலே வந்துருச்சு, எலும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஜேசிபி மூலமாக நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. சின்ன சின்ன பாறைகள்லாம் அந்த இடத்துல போட்டு தண்ணி உள்ளே வராமல் தடுத்துட்ருக்காங்க. இப்போது அது எல்லாத்தையும் முடிச்சு அகெயின் பாம்பன் பாலம் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாம்பன் பாலமோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ நம்மளால் தனுஷ்கோடியும் பார்க்க முடியல, விவேகானந்தர் மண்டபத்துக்கு உள்ளே போயும் நம்மளால் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த பாம்பன் பாலத்தில் இருந்து நல்ல வியூ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே பாம்பனில் நிற்கிறோம். நீங்கள் பாம்பன் வரீங்க அப்படின்னா அந்த மிடில் பிரிட்ஜில் நின்று வியூ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும், ரொம்ப நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மிடில் ஆஃப் த பிரிட்ஜில் இருந்து நான் லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தா நமக்கு அந்த குந்துக்கால் விவேகானந்தர் மண்டபம் ரொம்ப கிளியராகவே தெரியும். பட் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. இது நான் ஒரு போட் மூவ் ஆகிட்டு இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ தான். ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த ஃபோட்டோ கூட. இப்போது இந்த பிரிட்ஜில் இருந்து க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் நம்ம ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது, அதை பார்க்கலாம் அப்படின்னு நான் மூவ் ஆகிட்டுருக்கேன். நீங்கள் ராமேஸ்வரம் வர பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ரயில்வே ட்ராக்கை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பஸ்ஸில் வரீங்களா இருக்கட்டும், இல்லை காரில் வரீங்களா இருக்கட்டும், எப்படி வரதுனாலும் நீங்கள் காரை முன்னாடி ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த ரயில்வே ட்ராக்கில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்ச்சி நமக்கு கொடுக்கும், ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். இந்த கடலுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ட்ராக்காக அதில் போகிறது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது பக்கத்துலேயே இப்போ புதுசாக ஒரு ரயில்வே ட்ராக் கட்டிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் ஸ்டார்டிங்கே ஆயிருக்கு, இன்னும் எத்தனை வருஷம் எடுக்கும்னு சொல்லி தெரியல. இந்த பிரிட்ஜ் 2010 வரைய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் அப்படின்னு பேரில் இருந்தது. பட் ஆஃப்டர் 2010 மும்பையில் இருக்கக்கூடிய பேண்ட்ரா ஓர்லி சீ லிங்க் ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைய நம்ம ராமேஸ்வரம் பிரிட்ஜ் தான் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் அப்படின்னு பேரில் இருந்தது. இப்போது இதை செகண்ட் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜாக ஆக்கிட்டாங்க.
1870 பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நிறைய வர்த்தகம் வணிகம்லாம் செய்கிறதுக்கு, அதாவது இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு 24 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ட்ரெயின் ட்ராக் மூலமாக நம்ம போகலாம் அப்படின்னு அடித்தளம் அமைச்சு கட்டலான்ற ஒரு பிளானில் இருந்தப்போ தான் அது ஃபெயிலியர் ஆகிட்டு 1911 இந்த பிரிட்ஜ் கட்ட ஆரம்பித்து 1914 4 வருஷத்தில் இந்த ட்ரெயின் ட்ராக்கை பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ நடுவில் 2018 டிசம்பரில் இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு அதை ஒர்க் பண்ணுறதுக்காக 3 months பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, எந்த ட்ரெயினையும் அலோவ் பண்ணாமல். தென் February 2019 அகெயின் வந்து இதை ட்ரெயின் போகிறதுக்கு வழி விட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 1911லேயே நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் எவ்வளோ டேலண்டட் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து 2-in-1 பர்பஸ்க்காக கட்டப்பட்டது. ஒன்று வந்து ட்ரெயின் வர்றதுக்காகவும், இன்னொன்று வந்து நம்ம ஷிப் போணுச்சு ஏதாவது கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காகவும். இந்த வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது பேர் வந்து ஷெர்சர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பேசேஜ் மாதிரி ட்ரெயின் வந்து வராது அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் வந்து ஷிப் மட்டும் இந்த இடத்துல போகும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டேலண்டடாக இந்த சீ பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம ரோட் பிரிட்ஜ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின்லேருந்து பார்த்தா நம்ம ரோட் பிரிட்ஜ் வந்து இப்படி தான் வியூ ஆகும். 1964 ஒரு பெரிய சைக்ளோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, லைக் சுனாமி மாதிரி. அதில் தனுஷ்கோடி கூட உள்ளே போயிடுச்சு. 115 பேசஞ்சர் கொண்ட ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு. அந்த சைக்ளோனுக்கு அப்புறம் பயந்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரோட் பிரிட்ஜ் நம்ம கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இந்தியன் ரயில்வே மினிஸ்ட்ரி என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து 1978 ஒரு சைக்ளோன் சின்னதாக வந்தது. அப்பையும் ஒரு பெரிய பிளான் பண்ணி அகெயின் 1986 இந்த பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணி 1988 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 14 வருஷங்கள் எடுத்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு பேர் வந்து அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பட் இனாக்ரேட் பண்ணது வந்து நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. October 2, 1988 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதோட லெங்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.345 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது தான் வந்து நேஷனல் ஹைவே NH49. இதுதான் வந்து ராமேஸ்வரம் ஐலாண்டை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குது. இந்த பிரிட்ஜில் வந்து டோட்டலாக 79 பில்லர்ஸ் இருக்குது. அதில் 64 பில்லர்ஸ் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட் லெவல் ஃப்ரம் சி லெவல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17.68 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாம் பாம்பன் பிரிட்ஜ், ரோட் பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ் எல்லாத்தோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதை எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க, எப்போ பில்ட் பண்ணாங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. தென் அரியமான் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம். இந்த அரியமான் பீச் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டரில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஹைவேல இருக்குது. எங்கேயும் நாங்கள் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வந்தோம், நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி. ஏன்னா நம்ம போன எந்த இடத்துலையுமே பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எங்கேயுமே அலோவ் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் எங்கேயாவது அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்தோம், எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, நிறைய படத்தில் வர நிறையா சாங்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கடலில் அலையே வரவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம இப்போது பிரிட்ஜில் ஏறணும் இல்லையா, ரைட் சைடு 2 சைடுமே கடலால் சூழப்பட்டிருந்துச்சு. ஒரு 6 மாதம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் அலை அடிச்சுது அப்படின்னா ரைட் சைடில் 6 மாதத்துக்கு அலை அடிக்கவே அடிக்காது. அதே மாதிரி ரைட் சைடில் 6 மாதத்துக்கு பெரிய அலை வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள அந்த கடல் வந்து 6 மாதத்துக்கு அலை அடிக்கவே அடிக்காது. பெண் கடல் ஆண் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த ஊரில். தென் இப்போ வாங்க அரியமான் பீச் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பீச்சில் வந்து நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் இங்கே குளிச்சிங்க அப்படின்னாக்க பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ரெசார்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அப்புறம் இங்கே நிறையா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறையா இருக்கும். பட் இந்த டைமில் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த அரியமான் பீச் நான் சொன்ன இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ சன்செட் ஆயிட்டிருக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கிளம்புனா தான் சீக்கிரமாக வீடு போய் சேரலாம். தென் நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போது இந்த vlog-அ நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த பாம்பன் பிரிட்ஜ், அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரிஸ், அப்புறம் குந்துக்கால் விவேகானந்தர் மெமோரியல் ஹால், அப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட மெமோரியல் ஹால், அதோடைய அந்த வரலாறு எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye and take care.